வணக்கம் நண்பர்களே. 108 நாட்கள் 108 பயிற்சி. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இருவரை பிரிக்கும் தந்திரம். இருவரைங்கிறதும் சரி, ஒரு கூட்டமாக இருந்துக்கிட்டு இந்த வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி கூட்டத்துக்குமே இந்த வேலை செய்யலாம். தகாத உறவு இருக்கு இல்லையா, கள்ளக்காதல், இந்த மாதிரி தகாத உறவுகளை பிரிப்பதற்கு நம்ம பசங்க பார்த்திங்கன்னா தேவையில்லாத அவங்ககிட்ட சேராதீங்கப்போம், அவனோட தான் சேர்ந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களோடு இருப்பாங்க. அந்த மாதிரி உறவுகளை பிரிப்பதற்கான ஒரு தந்திரம் தான் இது. நல்லா வேலை செய்யும் தந்திரம். அதாவது நமக்கு தவறுன்னு தெரியுது இல்லையா, நம்ம கண்ணுக்கு அவன் பண்ணுறது தப்புன்னு தெரியுது இல்லையா, அந்த தப்புக்கான அவங்கள பிரித்து விட்டுட்டா அந்த தப்பு நடக்காது. ஸோ அதனால் இந்த இதை செய்யலாம் அப்படிங்கிறது தான். என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கிழக்கு மேற்காக படுத்திருக்கக்கூடிய கழுதையோட மண் எடுக்கணும். கிழக்கு மேற்கு பார்த்து படுத்திருக்கக்கூடிய கழுதை, அந்த கழுதை படுத்திருக்க இடத்துல மண் எடுக்கணும். அந்த கழுதை படுத்த இடத்த மண் எடுத்து வித்வேஷன மந்திரம் 1008 உருப்புடணும். அஷ்டகர்மத்திலே பார்த்திங்கன்னா வித்வேஷனம்ங்கிறது சண்டை போடுதல், ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வர வைக்கிறது. எத்தனை பேர் வேணுமா சண்டை வைக்கலாம். இந்த மந்திரத்தை தெற்கு பார்த்து பழைய பாலடைஞ்ச அந்த குட்டிச்சோறுலாம் இருக்கும்பாங்களா, அந்த குட்டிச்சோறு இருக்கக்கூடிய இடத்துலையும் போயும் இந்த மந்திரத்தை படிக்கலாம். இல்லைன்னா மயானம் அந்த இடத்துல போய் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எதிரியோட வீட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சண்டை போட்டு 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. நம்ம என்ன காரியத்துக்காக போடுறோமோ அந்த காரியம் வெற்றி ஆகிடும். ஸோ இது அனுபவ முறை தான், அற்புதமாக வேலை செய்யும். அந்த கழுதை படத்துக்கு கிடைக்கக்கூடிய மண் நமக்கு தேவைப்படும், அவ்வளோதான். சரிங்களா? அஷ்டகர்மத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு வேரை வச்சு அஷ்டகர்மம் பண்ணக்கூடிய வித்தைகள்லாம் இருக்குது. வரக்கூடிய பயிற்சிகளில் அதை பற்றிலாம் பார்க்கலாம். சரிங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. பைரவா சரணம்.